அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்றால் காதல் நாயகன், கலத்தர காரகன், சுகபோகங்களின் அதிபதி. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரனின் ராகுவுடன் இணைவதால் சிறப்பம்சம்தான். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. சில ராசிக்காரவங்க விபரீத ராஜயோகத்தால் பணமழையில் நனைய போகிறாங்க. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் என்றால் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனசுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியங்க. இவருடைய தசா காலமான 20 வருஷத்தில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள்லாம் உண்டாக போகுது. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் அது கோடீஸ்வர யோகமாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் வசதியான மனைவி அமைவார், நன்றாக சம்பாதிக்கும் மனைவி அமைவார். ஆடம்பரத்துக்கும் அழகியலுக்கும் காரணகர்த்தாவான சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை இடம்பெயர்வார். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. கலத்தரகாரகன் சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது சாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியம். சுக்கிரன் ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்று அமரும்போது, மீன ராசியில் உச்சம் பெறும்போதும் மாளவியா யோகம் எனப்படும் ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசியை பற்றி தான். காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசியில் குடியேற போகிறாரு. பண வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் நேரம் இது. தங்க நகைகள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்குவதால் சுப செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க வழி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்தபடி மற்றவங்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமையை அதிகரிப்பதுடன் அலைச்சலும், அதனால் சோர்வும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லைக்கு எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவுகள் உண்டாகும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம்.
மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுகிறது நல்லது. வீண் அலைச்சல், தடை தாமதம் ஏற்படலாம், கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம், கவனமாக இருக்கணும். வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மனத்துயரம் நீங்கும், சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும், மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும், காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடலாம், கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும், எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம். இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிகிறவங்களுக்கு அதிக வருவாய் வரும் மாதம்தான். சோதனைகள்லாம் வெற்றியாக மாறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சதயம். இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க. படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி. இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சுக்கிர பயிற்சி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.